தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இன்னைக்கு ஆண்டவரே எங்களோடு நீர் ஆண்டவர் இடைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 7:14 படி ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்கள் சபையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே இம்மானுவேலாக இருந்த ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு ஜெயமுள்ள நாள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளையும் வரப்போற பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே கொண்டு வர முடியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா துன்பங்களையும் விலக்கி ஆண்டவரே இந்த நாளில் மனமகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்ய முடியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே அப்பா, வாசிக்கப்படுகிற ஆண்டவரே அப்பா, வேத வசனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்க போற ஆண்டவரே அப்பா வார்த்தை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே உன்னதத்திலிருந்து புறப்பட்டு வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் எங்களுக்கு கண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாய் எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. மக்களை சீக்கிரமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீரே அற்புதம் செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கூடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தும் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கூடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வானம் பூமியாவும் அவரை பாட காலங்கள் காத்திருந்தும் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கூடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம். அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம். பிள்ளை போல் மார்பனில் மகிழலாம். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம். அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம். அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம். பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம். பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். பாவம் இல்லை இனி, சாபம் இல்லை இனி, மரணம் இல்லை இனி, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை இனி, கவலை இல்லை இனி, தோல்வி இல்லை இனி, தொல்லை இல்லை, அடிமை இல்லை இனி, வியாதி இல்லை இனி, கஷ்டம் இல்லை இனி, வறுமை இல்லை. காலங்கள் காத்திருந்தும் இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கூடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. சத்தத்தை உயர்த்தி மனிதனை நீக்கவே பரலோகம் திறந்தார். சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்
உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி கையை தட்டி பாடுகளே. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சத்தத்தை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லி பாருங்க. கரம்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹalleluya. இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our என் consolation. நாகமத்தின் புஸ்தகம் Numbers 24 அதிகாரம் chapter 24 அதில் 19வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 19. யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் நீதியானவர்களை நீதியானவர்களை அழிப்பார் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap loudly. நான் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்தேன். Many hours I waited in his presence. தேவனே, Lord, இந்த வருடம் உம்மை பற்றி நான் என்ன பேச வேண்டும்? in this year what should preach about you? அப்பொழுது தேவாதி தேவன் And the Lord God, வழி தவறி போகும் ஒரு மனிதனை காண்பித்தார். the Lord showed a person give up his way. வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God says? யாக்கோபில் ஒருவர் தோன்றினாரா. One from Jacob shall have dominion. அவர் என்ன செய்தாரா? What has he did? அவரிடத்தில் வராத மத்த கூட்டத்தாரை அவர் அழித்தாரா. He has destroyed them those who not come to him. இயேசு இந்த உலகில் வரும் பொழுது Before the visitation of Jesus, பிசாசானவன் உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்தான். the whole world under the control of the demon. யாரை ஆளுகை செய்தான்? To whom? கர்த்தருடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஆளுகை Even செய்தான். the children of the அதனால Lord. தான் தேவன் என்ன செய்தார்? So what does the Lord do? யாக்கோபில் அவர் தோன்றினார். He appeared from the lineage of கைகளை தட்டி Jacob. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யாக்கோபில் அவர் தோன்றினார். Came in the lineage of எதற்காக Jacob. தோன்றினார்? What for? எதற்காக தோன்றப்பட்டார்? What for? உன்னையும் என்னையும் ஆளுவதற்காக அவர் To தோன்றினார். rule you and I. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எளிதான முறையில் இயேசுவின் பிறந்தநாளை மனிதர்கள் சொல்லுகிறார்கள். In a simple way, people expose the tiding of the birth. ஏன் ஆபிரகாமில் அவர் வாக்கு கொடுத்தார்? Why he gave ஈசாக்கிடத்திலே சொன்னார். He said to Isaac. ஆனால் அவர் தோன்றிய இடம் யாக்கோபு. But he appeared in the lineage of Jacob. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. எதற்காக இந்த வார்த்தை? Why this word? பீலையாம் வழி தப்பி போகும் நேரம் வந்தது. When Balaam gave up his way, அப்பொழுது பாலாக் அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்திருந்தான். and Balak sent some இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். to curse Israel. அவன் அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலை சபிப்பதற்கு அவன் புறப்படுகிற He பொழுது, received the bribes and sought to curse Israel. அவன் புறப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற பொழுது When he marching on, தேவன் அவனுக்கு தன்னை the வெளிப்படுத்தினார். Lord has revealed எப்படி himself. வெளிப்படுத்தினார்? How he revealed? எப்படி வெளிப்படுத்தினார்? How the Lord has revealed? யாக்கோபில் என் குமாரன் பிறக்க போகிறான். My son is going to born in the lineage of கைகளை Jacob. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஏ பீலையாம் Oh, Balaam. என்று சொல்லி தேவன் பேசினார். The Lord spoke to him. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. He is delighted to bless Israel. அதை பீலையாம் கண்டு தேவன் பட்சமாய் திரும்பினான். And Balaam
found that and turned to God. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். Cast out everything of the பாலாக்கு world. கொடுத்ததை தூக்கி Cast எறிந்தான். out the things of the belly. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே Today the Christmas day. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், In the name of Jesus. உலகத்தை நீங்கள் தூக்கி எறியும்போது கர்த்தர் உங்களை ஆளப் போகிறார். Cast out the world. The Lord is going to rule you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. யாக்கோபில் ஒருவர் தோன்றினார் என்றார். In the lineage of Jacob, a person will appear. யாக்கோபில் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். And he will rule the world. அவர் யாரை ஆளுகை செய்கிறாரோ To whom he rules, அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். they will be blessed. அதனால தான் அதை கண்டு தேவன் பட்சமாய் திரும்பினார். So he turned towards the Lord. என் ஆகமம் 24:1 கூறுகின்றன. Numbers 24 verses 1. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of இந்த God. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to வேதம் this word. அழகாக சொல்லுகிறது, The word of the Lord says, அவர் யாக்கோபுக்கு தேவன் எப்படி உருவாகினார் என்று சொல்லி how the Lord made Jacob. வேதம் மிக தெளிவாய் கூறுகின்றது. Very clearly says, என் அன்பு சகோதரனே சகோதரி, brothers and sisters இந்த in வார்த்தையின் Christ, பகுதிகளை நாம் கவனிக்கும் பொழுது when you pay your attention to this word, வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை the அனுப்பினார். Lord sent forth the word to Jacob. 10 வார்த்தை அல்ல, Not 10 words. ஒரே ஒரு வார்த்தை, Only one. ஒரே ஒரு வார்த்தை. Only one. அவர்தான் இயேசு. That word is Jesus. ஹalleluya. Hallelujah. தேவன் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை The அனுப்பினார். Lord sent forth the word அது to இஸ்ரவேல் Jacob. மேல் இறங்கிற்று என்று It fell on Israel. யோவான் 9:8 John 9 verses என் 8. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஏன் இந்த வார்த்தை அப்படி Why சொல்லப்பட்டிருக்கிறது? this verse is ஏன் said? யாக்கோபில் தோன்றுகிற ஒருவர் ஆளுகை செய்வார் என்றார். He said a person will come in the lineage of Jacob and he'll rule the அவர் world. எப்படிப்பட்டவராம்? Who is he? ஆளுகை செய்யும் தேவாதி He is தேவன். a ruling king. அவர் of எங்கே தோன்றுகிறார்? Where does he யாக்கோபிலே தோன்றுகிறார். in Jacob. எதற்கு யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை Why கொடுத்தார்? he sent a word to Jacob? அதனால தான் இந்த உலகில் ஒன்றே ஒன்று நடந்தது. So one thing happened in this year. எல்லோருக்கும் மந்திரம் பலித்தது, Which can யாக்கோபுக்கு மந்திரம் பலிக்கவே but இல்லை. which can will not work against the Hallelujah. children of Jacob. Big clap. கைகளை தட்டி. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யாக்கோபு குருதமாய் மந்திரம் இல்லை. There is no which can run Jacob. மந்திரங்கள் வரலாம், Which can make up. பில்லி சூனியங்கள் வரலாம், He will make up. ஆனால் இயேசு உபவாசித்த போது எப்படி பிசாசு வந்தானோ அதே போல வரலாம். How Jesus experienced ஆனாலும் யாக்கோபுக்கு மந்திரம் பலிக்கவில்லை. which can will not work. மந்திர வல்லமைகளை அழிக்க அவர் to வெளிப்பட்டார். destroy the power of evil. அதற்கு தான் அவர் பிறந்தார். That's why he was born. அதற்கு தான் அவர் பிறந்தார். Jesus was born. சாத்தானுடைய அதிகாரத்தை அழிக்க அவர் To பிறந்தார். destroy the powers of evil. Jesus is a king. இயேசு ராஜாதி ராஜா. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Hallelujah. Jesus is a king. இயேசு ராஜாதி ராஜா. விசுவாசி கரங்களை தட்டி Clap your hands. and வேதம் believe. சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான மகனே மகளே, Son and daughter in வேத Christ. வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. என்னாகும் 23:23 சொல்லுகிறது, Numbers 23 verses யாக்கோபு 23. குருதமாய் மந்திரமே இல்லையாம். There is no witchcraft against Jacob. யாக்கோபு குருதமாய் ஒரு வல்லமே கிடையாது. There is no powers against Jacob. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், That's what the Lord நான் says. ஏசாவை வெறுத்தேன், I hate Esau. யாக்கோபை சிநேகித்தேன் I என்றார். love Jacob. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். hallelujah. எல்லோரையும் அல்ல, Not all. யாக்கோபின் புத்திரர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் இயேசு பிறந்தார். Children of God, children of Jacob, the Lord was born for you. மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் Malachi chapter 2, 1. 3 சொல்லுகிறது, 2 and 3. தேவாதி தேவன் சொன்னார், The Lord said, நான் உங்களை சிநேகித்தேன் என்றார். because I love you. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், They said, நீர் எப்படி எங்களை சிநேகித்தீர் How hast thou என்று loved? தேவாதி தேவனை கேட்டார்கள். They said to God, அதற்கு அவர் The சொன்னார், Lord said, யாக்கோபு ஏசாவின் சகோதரன் அல்லவா, isn't it Jacob was a அதனால brother? தான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்றார். I love Jacob. யாக்கோபில் தான் அவர் He தோன்றினார். elect Jacob. கைகளை தட்டி ஒரு அலலையா சொல்லுமா. Hallelujah. ஹalleluya. Praise God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and அதைத்தான் sisters, ரோமர் 9:13 சொல்லுகிறது, Romans 9:13, நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்றார். I love Jacob and hate Esau. ஆனா அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says, என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? check your spiritual experience. அதைத்தான் யாக்கோபை பற்றி தேவன் சொன்னார். So the Lord said to என்ன Jacob, சொன்னார்? What? யாக்கோபு வேரை பற்றி, About the root of Jacob. யாக்கோபின் வேரை பற்றி, About the root of Jacob. இஸ்ரவேல் பூத்து காய்க்கும், It will flourish and yield fruits. இஸ்ரவேல் பூத்து காய்க்கும், In Israel it will flourish. அதுக்குரிய பலன் வரும்படி நான் வந்திருக்கிறேன் என்று I am சொன்னார். coming here to give reward. கரங்களை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அந்த காலம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது. This season come upon you. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரும் பொழுதெல்லாம் In the days of Jesus நீங்கள் comes, பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படிக்கு you are தான். yielding fruits to all. ஏசாயா 27:6 சொன்னார், Isaiah 27:6 யாக்கோபை வேரை பற்றி தேவன் சொன்னார், said about the root of இஸ்ரவேல் Jacob. பூத்து காய்க்கும் என்று சொன்னார். Israel will அது தன் blossom. பலனை கொடுக்கும் நாட்கள் வந்திருக்கிறது The என்றார். time come to give என் power. அருமையான மகனே மகளே, Son and daughter. ஆனா அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? யாக்கோபில் In Jacob தோன்றும் ஒருவர்
A person will appear ஆளுகை and செய்வார். he will rule. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, ஒட்டுமொத்த உலகத்தை ஆளும் அவர் ஒருவர்தான். he is a God who rules all universe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ஆளுவான். 5 years somebody rules. ஒரு நாட்டுக்கு 40 வருஷம் ஒருவேளை அதிபர் ஆளலாம். 40 days maybe. அவனையும் ஒட்டுமொத்த உலகத்தை ஆள பிறந்தவர் தான் இயேசு. He was born to rule the whole universe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? ஹalleluya. Hallelujah. உங்களை ஆளும் பொழுது When he rules, உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசு demon who come against உனக்கு you முன்பு பகுதி கட்டுவான். will bow down before you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Yes, Lord. இயேசு உங்களை ஆளுவாரானால் If Jesus rules நீ you, யாருக்கு பயந்தையோ To whom அந்த you are afraid? சாத்தான் உனக்கு வரி கட்டுவாயா? demon will pay tax, my friend. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யுமா. he who sober mind, they will rule. சோம்பேறியோ பகுதி கட்டுவான். Lazy will pay tax. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எல்லாரையும் ஆண்டான். Before him, the demon ruled the world. யாருடைய பிள்ளை யார் ஆளர்த்து என்று அவர் ஆளும்படி இறங்கி He வந்தார். came down to destroy the powers of the கைகளை evil. தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யாக்கோபில் ஒருவர், A person in Jacob, ஒரே ஒருவர் only one, தோன்றினார். appeared. எதற்கு தோன்றினார்? What for? எல்லோரையும் ஆளுகை செய்ய. To rule all. அதை சாலமன் அரசன் சொன்னார். King Solomon says, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யுமா. sober-minded people will ஜாக்கிரதையாய் rule. வாழும் மனிதன் ஆளுகை செய்வான். Sober-minded will rule. அவனோடு தான் கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். The ruling power of Christ will be with them. நீதிமொழிகள் 12:24 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 24 says, இந்த ஆளுகையை பற்றி about this ruling power, பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் போனான் தானியேல். Daniel went to Babylon as a slave. நூற்றுக்கணக்கானவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். Hundreds of people, they came from Israel to அப்பொழுது Babylon. பாபிலோன் மன்னன் வசனித்து சொன்னான், And the king said, என் ஆளுகைக்குள் இருக்கிற எல்லா தேசம் என்று சொன்னான். all nation who is under control. அந்த நேரத்தில் அங்கே தேவனுடைய மனிதனாகிய தானியேல் சொன்னான், Daniel the man of God ஓ said, பாபிலோன் அரசனே, "O king of Babylon, உலகத்தை ஊர வேணா நீ ஆளலாம், you can rule your உன்னை country. ஆள ஒருவர் There is இருக்கிறார். a person is that to rule you. ஹalleluya. Hallelujah. அவர்தான் தேவாதி தேவன். He is king of kings. நான் சொல்லவில்லை. I am not. தானியேல் சொன்னான் பாபிலோன் அரசனை பார்த்து. Daniel said to the king of Babylon. தானியேலின் புஸ்தகம் 4:3 சொல்லுகிறது. Daniel chapter 4 verses 3. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா. Chapter 4 verses 3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய ராஜ்யம் ஆ, நித்திய ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை ஆ, தலைமுறை கைகளை தட்டி கைகளை தட்டி. Hallelujah. ஹalleluya. இயேசு இப்ப சொல்லுங்க, எதற்காக பிறந்தார்? What purpose Jesus was born? பிசாசை பிடித்து நசுக்கி விட்டு அவன் கையில் இருக்கிற நம்மை மீட்பதற்காக. To destroy the demon and preserve us from the hands of demon. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் ஆளுகை His dominion, வருஷத்துக்கு ஒரு தரம் இல்ல, not every year, தலைமுறை தலைமுறையாக, generation to generation, நித்திய நித்திய காலமாக. everlasting. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரலையா சொல்லுங்களே. Hallelujah. ஒரு அரசனை பார்த்து To the king, அந்த பட்டணத்திற்கு அடிமையாய் போனவன் this slave தேவனால் உயர்த்தப்பட்டு lifted up the அரசனுக்கே சவால் இடுகிறான். challenging ஓ the king. பாபிலோன் ராஜா, King of Babylon, நீ என்னடா ஆளுகிறது? how can you rule? ராஜாதி ராஜா என்கிற கர்த்தர் தான் ஆளுகை மேல் ஆளுகை உள்ளவர். King of king have a powers to dominion over all. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, எதற்காக அந்த வார்த்தை சொல்லுகிறது? Why the word வேதம் says? அழகாக சொல்லுகிறது. The Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, பீலையாம் சொல்லும் பொழுது When Balaam said, தேவனுடைய மகிமையை கண்டுவிட்டான். they found the எவனுக்கும் glory of God. கிடைக்காத ஒரு வெளிப்பாட்டை தேவன் அவன் கொடுத்தார். He gave that privilege to him. அவன் என்ன செய்தான்? What has he done? வழி தவறும் போது வெளிப்பாடு When வருகிறது. he gave up the way, revelation came. தேவனுடைய நாமத்தை விட்டு விலகும் பொழுது, When he leave from அவன் the name of ஆசைப்பட்டு God, பாவத்தில் விழும் பொழுது, step into sin. தேவன் பிலையாமோடு The பேசினார். Lord spoke to "ஏய் Balaam. பிலையாம், You Balaam, நான் மறுபடி பிறக்க போறேன். I am going to born again. நான் மறுபடி பிறக்க போகிறேன். I'm born again. நான் மறுபடி பிறக்க போகிறேன். I'm born again. எதற்காக? What for? ஆளுகை செய்ய பிறக்க போகிறேன். To rule the world. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பைபிள்ல பெரிய பெரிய தாசர்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லாத வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். The Lord gave a great revelation to this என் அன்பு servant of மகனே God. மகளே, Son and daughter, வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் ஆகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து If பாருங்கள். you read Numbers, வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, Brothers and sisters in நீங்கள் Christ. வாசிக்கும் பொழுது வசனம் என்ன அழகாக நமக்கு when you வெளிப்படுத்துகிறது. read the Bible, beautifully explain the plan of God. யாக்கோபில் In Jacob, தோன்றும் ஒருவர் இருக்கிறார், a person is appear in the life அவர் of ஆளுகை Jacob. செய்வார் என்றார். He will rule. இவனோ தானியேலோ
ஒரு கூட்டம் ஜனங்களும் பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். Daniel and a group of people, அடிமை they are எழுந்து under the நின்று clutches of பேச slavery. முடியுமா? How can slaves பேச வைத்தார் ஆண்டவர். Yes, it is possible. கைகளை with தட்டி ஒரு God. அலையா சொல்லுங்களே. Hallelujah. நான் சொல்லவில்லை. I'm not. தானியேல் 4:3 சொல்லுகின்றன. Daniel 4 verses 3. தானியேல் 4:17 சொல்லுகின்றன. Daniel 4 verses 17. தானியேல் 4:25 சொல்லுகின்றன. 4 verses 25. தானியேல் 4:32 சொல்லுகின்றன. 4 verses 32. தானியேல் 5:21 சொல்லுகின்றன. 5 verses 21. மீகா 4 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றன. Chapter 4 verses 8. தேவன் ஆளுகை செய்யும் தேவன். The Lord is the ruler. அவர் எப்படிப்பட்டவராம்? Who is he? ஆளுகை செய்கிற கர்த்தர். He is a ruler of இப்ப the சொல்லுங்க, world. நம்மை ஆளுவதற்காக அவர் வந்திருக்கிறார். He came down to rule us. அதற்காகத்தான் தோன்றினார். That's why he has appeared. என்ன எப்படி தோன்றினார்? How the Lord has appeared? அவருக்கு பிறப்புக்கும் தோன்றுதலுக்கும் வித்தியாசம் There இருக்கிறது. is a difference between birth and appearance. புருஷனும் மனைவி சேர்ந்து பிறப்பது பிறப்பு. Husband and wife joined together and gave birth children. ஒரு அல்லேலூயா It's சொல்லுங்க. called birth. மகனே, யாரு? புருஷனும் மனைவியும் சேர்ந்து பிறப்பது பிறப்பு. Husband and wife joined together and they gave child. வேதம் சொல்லுகிறது, அவர் இரத்தத்தால் பிறவாமலும் was not by the blood, மாம்சத்தினால் பிறவாமலும் not by the flesh, புருஷனுடைய இரத்தத்தினால் பிறவாமலும் not by the flesh of அவர் men. தேவனாலே he பிறந்தவர். was born by the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அவர் யாரால் To பிறந்தவர்? whom he was born? தேவனால் பிறந்தவர். Born by the Lord. யாக்கோபுக்கு என்ன செய்தார்? What is the 12 புத்திரரை கொடுத்திருந்தார். 12 12 சந்ததி கொடுத்திருந்தார். generation. ஆனால் ஒன்று, அதில் ஒருவர் யாக்கோபின் இரத்தம் இல்லாமல் அதிலே தோன்றினார். Without the blood, Jesus Christ was born. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்தக்கு தான் தோன்றினார். He was appeared. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. இப்போ சொல்லுங்க, இயேசுநாதர் உன் இருதயத்தில் தோன்றுமா வேண்டாமா? Do you want this experience in your heart? அவர் தோன்றினார்னா அப்படிதான் தோன்றுவார். If he appear, he'll be like என் that. அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த வேத பகுதியை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. யோவான் 1 அதிகாரம் John the 13 Gospel. அதை பின்வருமாறு விளக்குகிறது. 13th verse நம்முடைய says, தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார்? how the Lord என் ruled. அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters, சகரியாவின் புஸ்தகம் 6 அதிகாரம் Zechariah chapter 13வது வசனங்களை 6, வாசிப்போமா? verses 13. 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to the Lord. யார் கட்டுவா? Who will build? அவர் சொன்னார், He said, நானே இடிச்சு நானே கட்டுவேன்னு சொன்னாரு. I will break it and I will சும்மா build இல்ல, it. It's not அவரே stupid. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Lord. ஆளுகை செய்து நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆ. ஆசாரியராயும் இருப்பார். ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா Oh, சொல்லுங்களே. let us clap. Praise the Lord. Praise the Lord. அதனால தான் That's why. அவர் தோன்றினதுனால தான் Because he முழு உலகத்திற்கு சமாதானம் வந்தது. True world attained peace from உலகத்திலே God. நல்ல ஆசாரியன் ஒருவர்தான். Only one priest is God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இயேசு எங்கே ஆளுகை செய்கிறாரோ Wherever the ruling power of Jesus, அங்கே சமாதானம் வரும். there is peace. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in ஒரே Christ. ஒரு காரியம் பாருங்கள். Let me say one thing. இயேசு ஒருவனை ஆளுகை செய்தால் If the Lord rules ஒரு somebody, சத்தியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன், clearly I am saying the truth. அவனுடைய வாழ்க்கையில் நித்திரை வராது. There is no laziness in their life. தேவன் ஒருவனை ஆளுவாரானால் If the Lord rules somebody, அவர் ஆசாரியனாய் He வெளிப்படுவார். will reveal as a priest. உங்களை ஆளும்படி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். You submit yourself to the Lord to rule over. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யாக்கோபின் புத்திரர்களே, Children of Jacob, உங்களில் ஒருவர் தோன்றிருக்கிறார். a person appearing அவருக்கு in you. பேர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus அவர் Christ. உங்களை ஆளுவார். He will rule you. உங்களுக்கு விரோதமா எழும்புறனை அவர் He அழிப்பாராம். will destroy the evil one to come against you. கலத்த கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The word of the Lord says. எப்படி சொல்லுகிறது? How? என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, தேவாதி தேவன் சொன்னார், The Lord God said, பிழையாம் Balaam, இஸ்ரவேலை சபிக்க திரும்பின பொழுது turn to curse Israel. தேவன் சொன்னார், Lord said, பிழையாம், Balaam, உன் முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபில் ஒருவர் தோன்றுவார். in Jacob, the lineage of Jacob, a person will appear. அவர் ஆளுவார். He will rule. உலகத்தை அவர்தான் He will ஆளப்போகிறார். rule the nation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அதைத்தான் என்னாகமத்தில் In Numbers, பிழையாம் சொன்னார், Balaam said, நான் அவரை காண்பேன், I will see him, இப்பொழுதல்ல, not now, அவரை தரிசிப்பேன், I will see. சமீபமாயும் அல்ல, not near. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். A star will appear in Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் A star உதிக்கும். will appear in Jacob. இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் A எழும்பும். scepter will
rise up from அது Israel. மோவாபின் தேசம் துவங்கி From Moab. சேத்து புத்திர வரை It நிர்மூலமாக்குமா. will destroy all the Gentiles. நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. அவர் எங்கே தோன்றினார்? Where the Lord has யாக்கோபிலே. in Jacob. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in Christ. எல்லாரும் இருந்தார்கள். Everyone was பிதாவாகிய about. தேவன் என்ன செய்தார் What has தெரியுமா? Father God did? ஹலோ, Everybody. அவரே தான் வித்தாக மாறினார். He become a seed. பிதாவே தன் வித்தாக மாறினார். Father becomes seed. தன்னை வித்தாக்கி கொண்டார். He made himself become வித்தாக்கி seed. கொண்டவர் என்ன செய்தார்? And what does he do? யாக்கோபிடத்தில் அந்த வித்தை கொடுத்தார். He handed over into the lineage of கைகளை Jacob. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எந்த செய்தாராம்? What does he do? யாக்கோபிடத்தில் வித்தை கொடுத்தார். Gave to Jacob. வேதம் சொல்லுகிறது. The Bible says. I am not saying. No, no, no. வேதம் The சொல்லுகிறது. word of the Lord says. அதுதான் வேதம். That is the ஏசாயா scripture. தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Prophet Isaiah 65ஆம் அதிகாரம் 65 9வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 9. யாக்கோபிலிருந்து ஆம், ஒரு வித்தையும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. யாக்கோபில் இருந்த ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் என் மலைகளில் சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா Let சொல்லுங்க. us clap. ஹalleluya. Praise the Lord. எப்படி இயேசு எழுந்தார்? How Jesus rise up. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆளும்படிக்கு எழும்புவார். நான் தெரிந்து கொண்டவர்கள் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரன் அங்கே வாசம் பண்ணுவார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. இயேசு என்னை ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார். அதற்காகத்தான் தோன்றினார். அவருடைய வித்து நான் தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே. His seed is remaining in him. Hallelujah. Amen. We clap in Jesus name. கட்டி இயேசுவின் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். வாசிப்போமா? Shall we read? நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். Judges chapter 5. அப்படி இருந்தாதான் அவர் உங்களை ஆளுகை If செய்வார். you be like that, நியாயாதிபதிகளின் புத்தகம் Judges. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in 5ஆம் அதிகாரம் 5th chapter 12 13 வாசிக்கலாம். 12. விழி விழி Awake. தெபோராளே விழி தெபோராளே விழி. விழி ஆ, பாட்டு பாடு. நல்லா பாடுங்க. Sing aloud. பாடுங்க. பாராக்கே பாராக்கே எழும்பு. எழும்பு. அபினோகாமின் குமாரனே குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. நீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Today look at the world. தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தை ஆள்றான். Worldly people ruling the children of God. இஸ்ரவேலை தாவீது ஆண்டது நியாயம். It is right. David ruled Israel. ஆனா இன்னைக்கு உங்களை எவன் ஆளுகிறான்? Today who is ruling you? கிறிஸ்துவை அறியாதவன் ஒருவன் ஆளுகிறான். Non-Christian people ஆண்டு ruling கொண்டே you. சொல்லுகிறான் நான் இப்படி அப்படி என்று And they said, சொல்லி. I am like this, ஆனால் like வேதம் that. என்ன What சொல்லுகிறது? is the word of God கர்த்தர் saying? உங்களை ஆளுவதற்காகத்தான் அவர் தோன்றினார். He has appeared to rule you and me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. சந்தோஷமா கைகளை தட்டி உங்களை ஆளும்படி அவர் தோன்றினார். To rule you the Lord has appeared. அதனால தான் சமாதானம் வந்தது. So peace came. அதனால தான் பிசாசு வெட்கப்பட்டான். So demon இந்த நாளிலே அவனுக்கு ஒரு பெரிய இலக்கு. This is very great loss. முக்காடு போட்டுட்டு குப்புறப்படுத்துக்குமா? They'll put a veil and ஏன் run சொல்லுங்க out. பார்க்கலாம். Because உலகம் முழுவதும் அவருடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. throughout the world is exalting the name of Jesus. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. என் அருமை மகனே மகளே, Son and daughter in இந்த Christ. வேத பகுதிகளை எவ்வளவு அழகாய் How சொல்லுகிறது. beautiful the portion நான் says. சொல்லவில்லை. I am not. வேதம் அப்படி The word சொல்லுகிறது. of the Lord அவர் says. எப்படி ஆளுகிறார்? How the Lord rules. அவர் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்? How the Lord ruling the nation. நீயும் நானும் அதை வாசிக்கும் பொழுது We should read வேதம் அழகாக The சொல்லுகிறது. Bible says. சங்கீதங்களின் புத்தகம் 110ஆம் அதிகாரம் Psalm 110 1-2 வாசிக்க நாம் கேட்கலாம். First 2 verses. சங்கீதம் 110 1-2. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. ஹalleluya. Praise the Lord. தாவீது சொல்லுகிறான், King David கர்த்தர் என்னுடைய ஆண்டவரை நோக்கி. The Lord said to my God. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. நான் உம்முடைய சத்துருக்களை நான் அவர் சொல்றாரு, my son Jesus உன் சத்துரு அனைவரையும் உமக்கு பாதபடியாக்கி உன் காலின் கீழே போடும்படிக்கு நீர் நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை கைகளை தட்டி glory. Let's clap. Hallelujah. Praise God. Hallelujah.
Praise the Lord. ஹalleluya Hallelujah. பிதாவாகிய தேவன் சொன்னார், Father God said, ஓ மை சன் ஜீசஸ், என் மகன் இயேசுவே, நீ போ, you go down. சீயோனும் சரி எல்லாவற்றிலும் ஆளுகை செய்யும்படி உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். Rule in the midst of thine enemies. என்டையர் பவர், சகலவிதமான வல்லமையையும், உலகத்துள்ள அத்தனையும் ஆளும் அதிகாரம், to rule all the things of the world. முழு அதிகாரத்தையும் இயேசுவிடத்தில் கொடுத்து He விட்டார். forward his power to வேதம் Jesus அப்படித்தான் Christ. சொல்லுகிறது. That's what the Lord says. முழு அதிகாரத்தை அவர் கொடுத்தாராம். He forward all the முழு powers. அதிகாரத்தையும். All the powers. யோவான் 5:22 John 5:22. யோவான் 5:27 John 5:27. முழு அதிகாரத்தை கொடுத்தார். He gave all the powers. இந்த முழு அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் கட்டளையாய் பெற்றேன் என்று இயேசு சொன்னார் யோவான் 10:18. John 10:18 says, I received this power from my Father as a command. கொடுக்கவும் எடுக்கவும், To give and take back. தரவும் தராமல் To இருக்கவும் give and take back. எனக்கு அதிகாரம் உண்டு. I have a right. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் I attained பெற்றேன். from my Father as a command. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பிதாவாகிய தேவன் சொன்னார். Father God said, தாவீது சொல்றான், King David said, லைவ்ல பார்த்திருக்கான். watching in யாரை live, பார்த்திருக்கான்? to whom? பிதாவாகிய தேவன் Father God. தாவீதின் ஆண்டவரை பார்த்து சொல்றான், And he said to him, என் ஆண்டவனுக்கு சொன்னார், my Lord said to my என் Father, ஆண்டவருக்கு சொன்னார், my Lord said to my God, எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தை கொடுக்கிறேன். giving power to rule all. என் அருமையான மகனை மகளே, Son and daughter of Christ. நான் சொல்லவில்லை. I'm not saying. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 Psalm 145, 13 வாசிக்க கேட்போம். verses 13. நான் முடிக்க போகிறேன். உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம், சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா, கை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ளது. His kingdom forever and ever. உம்முடைய ஆளுகை உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You are- நம்ம தலைமுறைகளையும் ஆளும்படி அவர் பிறந்திருக்கிறார். Your dominion rules throughout the generation. இதற்கு பின்வருகிற பிள்ளைகளுக்கும் To all generations. தலைமுறை தலைமுறை Generation by generation. அப்படின்னா So 2024 தலைமுறையும் அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். he is ruling this generation. We clap. கைகள் தட்டி. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நெஞ்சில கை வை சொல்லுங்க, என் பிள்ளை ஆண்டவர் தான் ஆளணும், பிசாசு ஆளக்கூடாது. Demon should not. என் குமாரத்தி ஆண்டவர் ஆளணும், Lord should என் குமாரனை கர்த்தர் rule ஆளணும், my son and daughter. எனக்கு தந்த பிள்ளை ஆண்டவர் ஆளணும். My Lord should rule my children. யாக்கோபில் In Jacob. தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்தார். The lineage of Jacob son will rule and appear and he'll rule. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. இன்றைக்கு நான் சொல்லும் இந்த தேவன் Today the Lord, what I am saying, உங்களை ஆளுவதற்காகத்தான் he பிறந்தார். was born to rule over you. தலைமுறை தலைமுறை, Generation by generation. என்றைக்கோ தலைமுறைக்கல்ல Not only some generation. நான் I விசுவாசிக்கிறேன். believe, Lord. அவர் எங்கே தோன்றினார்? Where does he appear? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Jacob. அவர் எங்கே தோன்றினார்? Where does he appear? அவர் எங்கே Where தோன்றினார்? does he appear? நீ யாரு? Who are you? அவருடைய His வித்து. seed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீ எங்கு போனாலும் கனி கொடுக்க முடியும். Wherever you go, you can yield fruits to all. நீ எங்கு போனாலும் கனி கொடுக்க முடியும். Wherever you go, you can என் perform. அருமையான மகனே மகளே, Son and daughter, உட்கார்ந்திருக்கிறியே, you are seated here. நீங்க ஒவ்வொருவன் வித்து. You are the seed of Jesus. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. உங்களை பார்த்தா When the demons see, ஏய் நடுங்குனையா. he will tremble before you. இயேசுவின் வித்துக்கள் இயேசுவண்டை வரணும். Seed of Jesus, come to Jesus. அதற்கு தான் இயேசு That's பிறந்தார். what Jesus was born. அதற்கு தான் இயேசு பிறந்தார். the Lord was born. அதற்கு தான் இயேசு பிறந்தார். Jesus has கைகளை தட்டி இந்த நாளிலே ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Hallelujah. அதைத்தான் ஏசாயா சொன்னான். That is Isaiah the ஏசாயா prophet. தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். Prophet என் Isaiah. அருமையான மகனே மகளே, Son and daughter. வேத வசனத்தை கவனித்து Look at the word of the பாருங்கள். Lord. நான் சுருக்கமாய் முடிக்க போகிறேன். Shortly we are going to finish. 24 23 வாசிக்க கேட்கலாம். 24 verses 23. அப்பொழுது ஆ. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆளுகை செய்வா. சந்திரன் கலங்கும். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். பாருங்க, Listen here. சந்திரன் கலங்கும். சந்திரன் என்ன செய்யுமா? கலங்கும். சூரியன் நாணமடையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆளுகை செய்யும் பொழுது When the Lord rules, உலகத்தை விட பெருசா சூரியன். sun was a great planet. அவருக்கு முன்பு நாணம் It அடையும். will ashamed before him. அப்படியே நாணம் It அடையும். will ashamed before him. சந்திரன்
This அப்படியே moon அவருக்கு முன்பு கலங்கி will நிக்குதாம். trouble before him. நம்முடைய ஆண்டவருடைய பிறந்த நாள் எப்படி பாரு. Oh, what a privilege it is. ஹalleluya. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இன்றைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க தெரியுமா? today you are sitting. இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. That is a blessing. என்ன ஆசீர்வாதம் What தெரியுமா? is that? என் பிள்ளைங்க எல்லாம் என்ன விஷ் பண்ண வந்தாங்கப்பா. Oh, my children came here to greet என் me. வித்து எல்லாம் வந்துடுச்சுப்பா. My seed has came. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read the word? அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். மகிமை உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இப்போ என்ன உண்டாயிருக்குமா? What is happening? சூரியன் Even sun நாணமடையுமா. shame before him. பாருங்க, Look at that. எரிக்கிற சூரியன் கூட என்ன செய்யுமா? Even consuming sun, அவர் பிறந்த பொழுது when the birth of Jesus Christ, வெளிச்சத்தெல்லாம் அப்படியே கவுத்து போட்டு குப்புறப்படுத்திக்கிச்சான். shame before him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. That is a Jesus birthday. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஆராதனை. எல்லோருக்கும் சந்தோஷத்தின் நற்செய்தி அதுதான் ஐயா. This is the good news of whole universe. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதனால தான் அந்த வசனம் எனக்கு பிடிச்சது. So I love this word. படிப்போம் அந்த And வசனத்தை. we read once again. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும். நல்லா பாருங்க, சந்திரன் கலங்கிடுமா. Even the moon will trouble அவருடைய totally. ஆளுகை பார்த்த உடனே To the ruling அந்த power. சந்திரனுடைய அப்படி கலங்கி போய்டுமா. Moon தண்ணி கலக்குறது போல கலங்கி அப்படி பயந்து நிற்குமா. Troubled like a water. இன்றைக்கு சாத்தான் அப்படி செய்வான். Today it will அவன் happen to கலங்கி demon. விடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கலங்குவான், சூரியன் நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அவர் வந்ததற்கு அதுதான் காரணம். That is the reason for his கடைசியா ஒரு visitation. வசனத்தை வாசிக்க போகிறேன். Finally, எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்க let போகிறோம். us stand all. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 Corinthians. 2 காரியத்தை அங்க தேவன் செய்தார். Here the Lord did two things அவர் here. பிறந்த நாள் என்ன நடந்தது, What happened when he was born? அதுதான் நமக்கு ஜெயம். That is our victory. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15th chapter of 1 Corinthians. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn all. அதில் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் முத்தம் செய்யுங்கள். 25 and 26. எல்லா சத்துருக்களையும் சத்துருனா ஒண்டி இல்ல, Not only one. எல்லாம். அப்போ It's plural. All. அவன் கோடிக்கணக்கில் சத்துரு இருக்கிறான். Crores. எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் என்ன செய்ய வேண்டியது? என்ன செய்ய வேண்டியது? என்ன செய்ய வேண்டியது? ஆளுகை செய்ய வேண்டியது. ஹலோ, Hallelujah. இப்போ இயேசுநாதர் ஏன் பிறந்தார்னு தெரியுதா? No, what purpose the Lord has born? ஹலோ, இயேசுநாதர் எதுக்கு பிறந்தார் சொல்லுங்க? To rule. எல்லா சத்துருவையும், To all his enemies. உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்துருவையும் All the enemies one could come ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு. Hallelujah. Big clap. கைகளை தட்டி வேதத்தை கீழே வைத்து கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சத்துருக்களையும் அவர் ஆளுகை செய்து அழித்து போடுவார். கடைசி சத்துரு மரணம். The last enemy that will be abolished is death. உன் சத்துருவுக்கு முடிவு மரணம். There is an end for your enemies. அதற்கு தான் இயேசு பிறந்தார். Jesus has appeared. அதற்கு தான் இயேசு தோன்றினார். Jesus was born. யாக்கோபில் தோன்றும் ஒருவே ஆளுகை செய்தார். அவர் பிறப்பினால தான் சத்துரு மரித்தான். For the birth of Jesus, this enemy was died. இயேசு மரிக்கல. Jesus was not இயேசு died. மரணத்தில் அவனை ஜெயித்தார். Jesus overpowered. இரண்டு கைகளை உயர்த்தினவர்களா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த பிறந்த நாளிலே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, யாக்கோபிலே ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவர் ஒருவரை தோண்டினார் ஆண்டவரே. அந்த வித்து ஆண்டவரே நீர் உம்முடைய வித்தா இருந்து ஆண்டவரே அந்த வித்துல ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இந்த பிறந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சீயோனும் ஆண்டவரே எருசலேமையும் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. சந்திரன் கலங்கும் என்று சொன்னீர்
ஆண்டவரே அப்பா சூரியன் ஆண்டவரே ஞானமடையும். ஞானமடையும் என்று ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய நாமத்தினால் நீ உம்முடைய ஆளுகை ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு Yes, ஆளுகை glory to நமக்கு God. நன்றி ராஜா ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த நாளிலே ராஜா எங்கள் சத்துருக்கள் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே நீ அழித்து போடும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் யாரெல்லாம் ஆண்டவரை பரிகரித்தார்களோ ஆண்டவரே அவர் சத்துருக்களை அழிக்கும்படி அந்த ஆண்டவரே அழிவுக்கு ஆண்டவரே மரணம் என்று என் தேவன் ஆண்டவரே கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இனி சத்துரு போராட்டம் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய பிறந்த நாளிலே ஆண்டவரே எங்களை ஆளுகிற தெய்வம் எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்த ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கிற குடும்பமாக ஜெயிக்கிற பிள்ளைகளாக ஜெயிக்கிற ஆண்டவரே வம்சமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே யாக்கோபின் வம்சமாய் என் தேவனாய் கர்த்தரை நான் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காகவே நீர் ஒருவர் தோன்றினதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே உம்மை தவிர ஆண்டவரே எந்த மனுஷனும் மனுஷ சக்தியும் ஆண்டவரே அந்தகார கிரிகளும் பொல்லாத கிரிகளும் சத்துரு போராட்டங்களும் ஆண்டவரே எந்த செய்வனை கிரிகளும் ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக என் தேவன் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Let us clap to the Lord. ஹalleluya Hallelujah. ரெண்டு கைகளை Lift உயர்த்தினவர்கள் up your hands. ரெண்டு கைகளை Lift up உயர்த்தினவர்கள் your hands. அந்த வசனத்தை என் மகன் வாசிப்பானாக. எல்லா சத்துருக்களையும் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு தமது பாதத்தின் கீழ் கீழாக்கி போடும் வரைக்கும் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது அப்படி பரிகரிக்கப்படும். நல்ல கவனிங்கள். அத்தனை சத்துருக்களையும் அவர் காலின் கீழ் போட்டு முடித்து தீரும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்குத்தான் அவர் வந்தார். எதற்கு வந்தார்? அதற்குத்தான் வந்தார். வாசி மகனே, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கடைசி சத்துரு கரங்களை தட்டி தேவனுக்கு குரவலைய சொல்லுங்களே. அதனால தான் இயேசுவை கண்டு பிசாசு பயந்தார். கைகளை தட்டி குரவலைய சொல்லுவீர்களா? அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமது நாமத்தில் வருகிறேன் அப்பா. உமது நாமத்தில் நிற்கிறேன். உமது நாமத்தில் தரித்தவர நிற்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து தலைமுறை எங்களை ஆளுவதற்கு நீர் பிறந்தீர். பிறந்ததற்கு ஒரு நோக்கம், எங்களை ஆளுவதற்கு, எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்க, அழிக்க, மரணத்தை கொடுக்க நீர் பிறந்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு வருஷமும் நீர் ஆள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த 2024 நீர் எங்களை ஆள போகிறீர். அது மட்டுமல்ல, 2025 இதே போன்ற நாளில் நான் நீங்கள் கூடுவோம். அப்பொழுது கர்த்தாவே, இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்வீராக. கடைசி சத்துரு மரணம் என்று சொன்னீரே, எங்கள் சத்துரு மரிக்கட்டும். நீ பிறந்ததற்கு அடையாளமாய் நாங்கள் ஜெயம் பெற்று வாழ நாங்கள் உம்முடைய வித்து என்பதை நிரூபித்து காட்டும். யாக்கோபில் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். எங்களை ஆளுகை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி அப்பா. யாக்கோபின் வித்தே, உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். தனித்தனியாய் ஆசீர்வதியும். இவர்கள் மூலமாய் இவர்களை கர்த்தராலும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Mile
ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி.